ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சின்ன மரமசியில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேதுகிட்ட போய் அவங்களோட மச்சான் வந்து பேசுகிறாங்க. என்னென்னு பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்செல்வி ரொம்ப நீ டாக்டரெல்லாம் படிக்க வைக்கணும் அப்படிலாம் நீ நினச்ச. ஆனால் நீ என்னடான்னா இப்போ வந்து இப்படி இருக்க. அவள் மாசமாக இருக்கும்போது இப்படி கஷ்டப்படுறா. மதுரையில் போய் அலைஞ்சு போய் படிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா சேது சொல்லுவாங்க, ஆமாம் அவள் டாக்டர் தானே படிக்க. அவள் என்ன படிக்கான்னு லட்சணத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டா வீடியோ எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. காமிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு அவங்க மாமா போய் நம்ம தமிழ்செல்விட்ட கேட்குறாங்க, நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கியாக்குமா. அவன் சேது வந்து என்னோட போட்டோ வீடியோ எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு வந்து தமிழ்செல்விட்ட போய் சொல்கிறாங்க. தமிழ்செல்வி வந்து சொல்கிறாங்க, ஸோ நான் வந்து இப்படி காலேஜ் படிக்கிறதுல வேலை பார்க்குற இடத்துல 1000 ஆம்பளைங்க வந்து கடந்து போவேன். அப்படி பார்த்தா இந்த டிரைவரு அப்புறம் கண்டக்டர் இவங்கெல்லாம் பார்த்து கடந்து போகிறதுக்கெலாம் அவங்க வந்து தப்பாக நினச்சி அவங்க தப்பாகவே நினச்சிட்டே இருக்கட்டும். நான் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி வந்து சொல்கிறாங்க, நீ சுசாண்டு மாசமாக இருக்கும்போது மாமா வீட்டிலே இருந்திருந்தா உன்னை ரொம்ப நல்லா கவனிச்சிருப்பாங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா தேவையெல்லாம் பேசாத வேலையை தான் அதை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா உன்னை மாமா சொன்னோன்னு உனக்கு ரொம்ப கோவம் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீரியல் வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ ஓகே, பை பை, டாட்டா. இந்த வீடியோ பிரச்சனை மறக்காம என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பை பை.